கணவரை பிரிஞ்சு வாழ்ந்த பெண் அவருடைய 13 வயது மகளை கள்ளக்காதலர்களுக்கு இரையாக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாயின் கண் முன்பாகவே நடந்த பயங்கரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது எப்படி? பார்ப்பதற்கு சாந்த சுரூபியைப் போல போஸ் கொடுக்கும் இந்த பெண்தான் அவரின் 13 வயது மகளை கள்ளக்காதலர்களுக்கு இரையாக்கிய படுபாதகி. நரகத்தில் கூட யாரும் செய்ய துணியாத ஒரு செயலை ஆன்மீக பூமியான ஹரித்வாரில் நிகழ்த்தி யாராலும் மன்னிக்கவே முடியாத பெரும் பாவத்தை செய்துள்ளார். இந்த வில்லங்கமான தாயின் பெயர் அனாமிகா சர்மா. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் பகுதியைச் சேர்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்பாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த அனாமிகா அதன் பிறகு அவரின் 13 வயது மகளுடன் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இவர் ஹரித்வார் மாவட்டத்தில் உள்ள பாஜக மகளிர் அணியின் முன்னாள் நிர்வாகியாக இருந்த காரணத்தால் ஏரியாவிற்குள் இவருக்கென ஒரு தனி செல்வாக்கு இருந்திருக்கிறது. அனாமிகாவின் 13 வயது மகள் மாதம் ஒருமுறை பிரிந்து சென்ற அவருடைய தந்தையை சந்திப்பது வழக்கம். அந்த ஒரு நாளில், "உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு" என்கிற பாடல் வரிகளைப் போல அந்த சிறுமியின் தந்தை மகளை புது இடம், புது மேகமெல்லாம் சுற்றி காட்டி பிடித்ததையெல்லாம் வாங்கிக் கொடுத்து மகிழ்வித்து வந்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் தந்தையை பார்த்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடிவரும் சிறுமி திடீரென ஒரு நாள் மிகவும் அப்செட்டாக இருந்துள்ளார். ஏதோ பிரச்சனை நடந்திருப்பதை உணர்ந்த தந்தை சிறுமியிடம் பேச்சு கொடுத்து என்ன நடந்தது என அக்கறையுடன் விசாரித்துள்ளார். அப்போது அந்த 13 வயது சிறுமி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் அந்த தகப்பனின் இதயத்திற்குள் ஈட்டியை இறக்கி இருக்கிறது. ஆம், கணவரை பிரிந்த பிறகு அனாமிகா அவருடைய ஆண் நண்பர்கள் சிலரோடு அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார். இது சிறுமியின் தந்தைக்கு ஏற்கனவே தெரிந்த கதையாக இருந்தாலும் அதைத் தொடர்ந்து தழுதழுத்த குரலில் அந்த சிறுமி தெரிவித்த ஒவ்வொரு நிகழ்வும் ஹார்ட் பீட்டை அதிகரிக்க செய்துள்ளது. பெற்ற மகளுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்த அனாமிகா அவரின் கண் முன்பாகவே அந்த சிறுமியை கள்ளக்காதலர்களின் கொடூரமான காம பசிக்கு இரையாக்கி உள்ளார். இதேபோல 7 முதல் 8 முறை தான் பாலியல் வன்கொடுமையை எதிர்கொண்டதாக அந்த சிறுமி தெரிவிக்க தந்தைக்குள் தூக்கி வாரி போட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனாமிகாவிடம் விசாரித்தபோது அவரின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கணவரை மிரட்டியதாகவும் தெரிகிறது. "நீ எல்லாம் தாயே இல்ல, நீ ஒரு பேய்" என்கிற முடிவிற்கு வந்த சிறுமியின் தந்தை ஹரித்வார் காவல் நிலையத்தில் அனாமிகா மீது புகார் அளித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் சிறுமியை தாயின் கண்முன்பாகவே 2 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அனாமிகாவையும் அவரின் காதலன் சுமித் பாரத்வாலையும் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான சுமித்தின் நண்பர் சுபம் என்பவரையும் போலீஸ் வலைவீசி தேடி வருகின்றனர். பெற்ற தாயே தனது 13 வயது மகளை கள்ளக்காதலர்களின் காம பசிக்கு இரையாக்கியுள்ள சம்பவம் ஒட்டுமொத்த உத்தரகாண்டையும் உலுக்கி போட்டு உள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அனாமிகாவையும் அவரின் காதலன் சுமித் பாரத்வாலையும் சுமித்தின் நண்பரான சுபம் என்கிற 30 வயதான வாலிபரையும் கைது செய்துள்ளனர்.
80 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணி மிக கொடூரமான முறையில கொலை பண்ணி இருக்காரு இங்க ஒரு வாலிபர். இந்த சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகள் நம்ம இதயத்தை சுக்குநூறா நொறுக்குது. பாட்டி வயதுடைய மூதாட்டி தன்னுடைய இச்சைக்கு இணங்க மறுத்ததால் அவரை ஒரு இளைஞர் மாந்தோப்பிற்குள் தரதரவென இழுத்து செல்லும் பகீர் சிசிடிவி காட்சிதான் இவை. மது போதையில் இருந்த இளைஞரின் இந்த மிருகத்தனமான செயலால் அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் சதீஷுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்து உள்ள கீழ்விஷாரம் பகுதியில்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்துள்ளது. இந்த கொடூரத்தைச் செய்த குற்றவாளியின் பெயர் நந்தகுமார். 19 வயதுதான் ஆகிறது. இவர் வயதுடைய இளைஞர்கள் வாழ்க்கையில் பல லட்சியங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் நந்தகுமார் தினமும் மது அருந்த வேண்டும் என்பதையே வாழ்நாள் லட்சியமாக வைத்திருந்ததாக தெரிகிறது. நீ அசிங்கப்படுத்துறியா இல்ல நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்? நீயே புரியணும். போதை ஏற்றிக் கொள்வதற்காக மட்டுமே நந்தகுமார் கிடைக்கின்ற வேலைகளை செய்து வந்துள்ளார். சம்பாதிக்கும் பணம் மொத்தத்தையும் நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தி செலவழித்து விடுவாராம். நீ சாப்பிட்றா. அப்படிதான் சம்பவம் நடந்தன்று பட்ட பகலில் நந்தகுமார் நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து மது அருந்தியுள்ளார். போதை தலைக்கேறியதும் நந்தகுமாரின் மனதில் காம பசி உருவாகி இருக்கிறது. என்ன செய்வதென தெரியாமல் சுற்றித் திரிந்தவர் மாந்தோப்பு அருகில் இருக்கும் சிறிய வீட்டில் மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வருவதை வெகு நாட்களாக நோட்டமிட்டு வந்துள்ளார். இன்று தன்னுடைய காம பசிக்கு இந்த 80 வயது மூதாட்டிதான் இறையென முடிவெடுத்த நந்தகுமார் தனியாக இருந்த மூதாட்டியின் வீட்டிற்குள் சென்று அவரிடம் ஒத்துழைப்பு தரச் சொல்லி மிரட்டி இருக்கிறார். இதனை கேட்டதும் அதிர்ந்து போன மூதாட்டி பேரன் வயதுடைய வாலிபரை கண்டித்து வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு எச்சரித்து உள்ளார். ஆனால் அன்று எதற்கும் துணிந்தவனாக வந்திருந்த நந்தகுமார் மூதாட்டியை வலுக்கட்டாயப்படுத்தி இச்சைக்கு இணங்குமாறு கட்டாயப்படுத்தி உள்ளார். ஒரு கட்டத்தில் இவர்களின் கைகலப்பில் மூதாட்டி தடுமாறி கீழே விழுந்த பிறகும் கூட அவர் மீது கொஞ்சம் கூட பரிதாபப்படாத நந்தகுமார் மூதாட்டியை சுமார் 100 மீட்டர் தூரம் தரதரவென இழுத்து மாந்தோப்பிற்குள் சென்றிருக்கிறார். அங்கு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தபோது அவர் வலி தாங்க முடியாமல் இறந்து போயிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களை வைத்து நந்தகுமார் தான் கொலையாளி என்பதை உறுதி செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த குற்றவாளி நந்தகுமாரை வலை வீசி தேடி வந்த நிலையில் அவர் கத்தியவாடி மலைப்பகுதியில் பதுங்கி இருக்கும் தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று குற்றவாளியை போலீஸ் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினரை பார்த்ததும் நந்தகுமார் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளார். நடந்த சேசிங்கில் நந்தகுமார் மலையிலிருந்து தவறி விழுந்ததில் அவரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நந்தகுமாரை மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளித்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.
ஜெயிலிருந்து வெளியே வந்த மகன் மறுபடியும் தவறான நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து குற்ற சம்பவங்களை ஈடுபடக்கூடாதுன்னு நினைத்த தாய் அவரை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பாதுகாத்திருக்காங்க. ஆனா அந்த பூட்டை உடைச்சு பட்டாக்கத்தியால வெறியாட்டம் ஆடி இருக்கு ஒரு கொலை கும்பல். கடைக்கு போயிட்டு சார் எல்லாம் விட்டுருக்க மாட்டேன் சார். என்ன கூட வெட்டி போட்டுக்கிட்டான்னு சொல்லியிருப்பேன். என் மகனை அடையாளம் தெரியாத மாதிரி கொன்னுட்டாங்களே என்கிற அந்த தாயின் கதறல் சப்தம் அப்பகுதியினரின் உறக்கத்தை துளைத்திருந்தது. எனக்கு அடையாளமே தெரியாம பண்ணிட்டாங்கம்மா. எல்லாம் விட்டுருக்க மாட்டேன் சார். என்ன கூட வெட்டி போட்டுக்கிட்டான்னு சொல்லியிருப்பேன். வேட்டை நாய்களிடம் இருந்து கோழி குஞ்சை காப்பாற்றுவது போலத்தான் அந்த தாயும் மகனை இந்த சிறிய வீட்டிற்குள் பொத்தி பொத்தி பாதுகாத்திருக்கிறார். ஆனால் அவர் அருகில் உள்ள கடைக்கு சென்று வருவதற்குள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த மகனின் கதையை முடித்திருக்கிறது ஒரு கொலைவெறி கூட்டம். அந்த சிறிய வீட்டின் தரை முழுவதும் ரத்தம் வழிந்தோடி இருந்தது காண்போரை அதிர வைத்தது. தம்பி எதுக்கு விட்டு போன? தம்பி எதுக்கு விட்டு போவ? தனியா சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். நான் ஒரு 7 மணிக்கு முன்ன போனதுக்கு மலையில மாட்டிக்கினேன். அவன் 8 மணிக்கு போன் பண்ணா, எடுக்கிறதுக்காக கட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு போன் அடிச்சீங்க. ஏன் போட்டு போட்டு போறீங்க? பஸ் வந்து கூட்டி போய் போறானுங்க. சரி. கொல்லப்பட்டவர் 19 வயதான ஆகாஷ். சென்னை திருவொற்றியூரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர். 18 வயதை நிரம்பி 1 வருடம் கூட ஆகாத நிலையில் ஆகாஷ் மீது அடிதடி, கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 17 வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. கடைசியாக அவர் ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டபோது அவரை காவல்துறையினர் விரட்டிச் சென்று பிடிக்க முயன்றிருக்கிறார்கள். அப்போது நடந்த சேசிங்கில் வழுக்கி விழுந்த ஆகாஷிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்ற மாதம் 22ஆம் தேதிதான் ஆகாஷ் சிறையில் இருந்து புணையில் வெளிவந்துள்ளார். மகனின் உயிருக்கே அச்சுறுத்தல் இருப்பதாக விஷயம் அறிந்தவர்கள் ஆகாஷின் தாய் ஜெயாவை எச்சரித்துள்ளனர். இதனையடுத்து ஆகாஷை வீட்டிற்குள்ளேயே பூட்டி வைத்து பாதுகாத்துள்ளார் ஜெயா. சம்பவம் நடந்த அன்று ஜெயா மளிகை பொருட்களை வாங்குவதற்காக அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென மழை பெய்ததால் ஜெயா வீடு திரும்ப தாமதமாகி உள்ளது. அந்த நேரத்தில் ஆகாஷின் செல்போன் நம்பரில் இருந்து ஜெயாவிற்கு ஒரு மிஸ்ட் கால் வந்திருக்கிறது. ஜெயா மறுபடியும் மகனை தொடர்பு கொண்டபோது எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து பதறி அடித்து வீட்டிற்கு ஓடி வந்து பார்த்தபோதுதான் ஆகாஷ் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். கடைக்கு போயிட்டு சார், எல்லாம் விட்டுருக்க மாட்டேன் சார். என்ன கூட வெட்டி போட்டுக்கிட்டான்னு சொல்லியிருப்பேன். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்திற்குரிய 5 நபர்களை பிடித்து அவர்களிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த கொலைக்கு என்ன காரணம், கொலையாளிகள் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும்.